of game week preview from Vada London. Inniki full house, I think second or third time this season. Hemant and I co-hosting, and we have Adhi, பிரபல லிவர்பூல் ஃபேன், joining us after a very very long time. அது நான் உங்களுக்கு கடைசியாக வாட்ஸ்அப்பில் எப்போ மெசேஜ் அமிச்சேன்னு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஞாபகம் கூட இல்லை நான் அமிச்ச மெசேஜ். பட் இட்ஸ் பின் வெரி வெரி லாங். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் மீ உங்களோட ஏர்லி ஹவர்ஸ் ஆஃப் த டேல கேம் வீக் 8 பற்றி பேசுகிறதுக்கு. ஃபஸ்ட்டு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. தேங்க் யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். ஐ திங்க் லாஸ்ட் டைம் நான் செக் பண்ணேன். ஐ திங்க் அந்த லாஸ்ட் சீசன் ஸ்டார்டிங்க்கு முன்னாடி we spoke நினைக்கிறேன். both preview நினைக்கிறேன், லிவர்பூல் preview நினைக்கிறேன். சீசன் ரீகேப் ஆஃப் சீசன் நெக்ஸ்ட் சீசன் அதுதான். I see that. அப்புறம் இப்போதான் கமிங். Yep. It's been a while. It's been a minute. Thank you for joining us. Hemant, as usual. Hemant வந்து he celebrated a birthday last week. ஸோ லாஸ்ட் வீக் ஏன் எபிசோட் வரலன்னு கேட்டால் எல்லாம் ஹேமந்த் பர்த்டே செலிப்ரேஷன் பிஸியாக இருந்துட்டோன்னு சொல்லிக்கலாம். ஹேமந்த் என்ன பண்ணீங்க பர்த்டேக்கு? 1 year wiser. 1 year wiser. ஆப்வியஸ்லி என்ன சொல்கிறது, மேரேஜ்லாம் ஆனவரமா பர்த்டே செலிப்ரேஷன்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி ஆகும். சும்மா பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸோட நைட் ஃபுல்லாலாம் சுற்ற முடியாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நானும் என் பொண்டாட்டியும் நல்லா நியூயார்க் சிட்டியை வந்து நல்லா காலையிலேயே போயிட்டு just enjoyed the city. Avladhan, had a good time, had a good meal, couple of meals. Nice. And yeah, the company is all that matters la in the vice la. That's true. Yeah, you trade your cigarettes for cigars and juice boxes for whiskeys. Yeah, nice, well done, congratulations. And positive இதோட game week 8 குள்ள போலாம். கேம் வீக் 8 வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிரேக் அடுத்து தொடங்குது. ஐ திங்க் த லாஸ்ட் இன்டர்நேஷ்னல் பிரேக் ஃபார் த இயர் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஃபுல் ஆன் ஸ்டீம் ஹெட் தான். அடுத்து கேமாக வரப்போகுது ஜனவரி முடிகிற வரைக்கும். ஃபஸ்ட்டு வி ஆர் ஸ்டார்டிங் வித் செல்சி கோயிங் அவே டு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். செல்சி வந்து இன்டர்நேஷ்னல் பிரேக் போகிறதுக்கு முன்னாடி தே ஹேட் அ குட் விக்ட்ரி அகேன்ஸ்ட் லிவர்பூல். டையிங் செகண்ட்ஸில் வந்து செகண்ட் கோல் அடித்து ஜெயித்தாங்க. இட் ஆல்மோஸ்ட் லுக் லைக் லிவர்பூல் இந்த ஃபைனல்ஸ் மினிட்ஸில் ஈக்குவலைசர் பண்ணிட்டாங்க. சீசன் தீம் பார்த்த வரைக்கும் லிவர்பூல் தான் இப்போ ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அன்றைக்கி வந்து இட் ஃபெல்ட் லைக் செல்சி வேர் தி டீம் தட் ஹேட் தி அப்பர் ஹேண்ட். அஃப்கோர்ஸ் பிளேயிங் அட் ஹோம் டெஃபினட் அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குது. நம்ம லிவர்பூல் சைட் ஆஃப் திங்ஸுக்கு வருவோம். பட் ஆதி கொஸ்டின் ஃபார் யூ, செல்சி ஃபுல் மொமெண்டமோட உள்ளே வருவாங்க, பட் தே டெஃபினெட்லி ஹேவ் அ லாட் ஆஃப் இன்ஜுரிஸ். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து ஆன்ஜ் போஸ்டகோக்லுக்கு அடியில் ரொம்ப பெருசாக எதுவும் பண்ணலை இது வரைக்கும். செல்சிக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குமா? எவ்வளோ ஈஸியாக இருக்கும்? கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் ப்ரோ. ஐ மீன் ப்ராப்ளி ஈஸியஸ்ட் ஃபார் தெம் இந்த சீசன் நினைக்கிறேன். பிளேயிங் ஆன்ஜ் இன் பிரீமியர் லீக் இஸ் லைக் அ கிஃப்ட். எனக்கு ஆன்ஜ் பிடிக்கும், பட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஆன்ஜ் வந்துட்டு ஜாலி பண்ணுவார். ஏன்னோ த வே ஹி செட்ஸ் அப் எஸ் கோல்ஸ் இருக்கும் அவரோட டீமில். பட் செல்சி ஆர் ஃபைன். டிஃபென்ஸில் வந்துட்டு இன்ஜுரிஸ் இருந்தாலும் I think they'll be okay. But at the same time, I think they can score 3 goals and 3-1. I think Chelsea will win. It's my prediction. I feel for Ange actually. It's a wrong job for him. என்ன அடிப்படையில் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. பட் திருப்பி I think he's going to be sacked ன்னு கேள்விப்பட்டேன். I think if he loses Chelsea, Sean Dyche பேசிட்டு இருக்காங்க. I'm not sure if அந்த ரூமர் எவ்வளோ உண்மைன்னு. பட் Sean Dyche might have been a good choice, post no but Ange வந்துட்டு too soon, very too soon. Yeah, I think I agree to an extent. நான் நியூ மேனேஜர்ஸ்லாம் டைம் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பேன். பட் இந்த இடத்துல வந்து I don't know if it's like a great marriage. ஹேமந்த், செல்சி வந்து ஒரு $1 billion ஸ்குவாட் வச்சுருக்காங்க. பட் ஆனால் விளையாடுறவனெல்லாம் பார்த்தா யாரா நீ எப்படா செல்சி சைன் பண்ணாங்க ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்காங்க நிறையா பேர். இப்போ புதுசாக என்சோ ஃபெர்னாண்டஸ் வேறு இன்ஜுரி லிஸ்ட்டில் ஆட் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன் இன்டர்நேஷ்னல் பிரேக்கில். Do you think Chelsea can sustain until the January window with the number of injuries they've had this season? I mean, அதுக்காக தான் நான் இவ்வளோ பெரிய ஸ்குவாட் வாங்கி வச்சுக்கிறானுங்க. ஸோ தே ஷுட் பி ஏபிள் டு சஸ்டெயின் தான் சொல்லுவேன். அண்ட் ஐ திங்க் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபிக்ஸ்சர்ஸ் ப்ரோ. ஃபிக்ஸ்சர்ஸ் எப்படி அவங்களுக்கு லைன் அப் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஐ திங்க் இட் அஃபெக்ட் த சீசன் தோணுது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் த நெக்ஸ்ட் ஒரு 5-6 கேம்ஸ் இஸ் நாட் டூ பேட் ப்ரோ ஆக்சுவலாக.
நாட் டூ பேட். ரொம்ப ஈஸின்னு சொல்ல மாட்டேன், ஆன் பேப்பர் ஜெயிக்க வேண்டிய கேம்ஸ் தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து நவம்பர் 25 தான் வந்து தே ஆர் பிளேயிங் பார்சலோனா அட் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ். அது வரைக்கும் ஐ திங்க் தே ஹாவ், அங்கே தான் வந்து பார்சலோனா, அதுக்கு அடுத்த வாரம் ஆர்சனல் அட் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ். ஸோ அங்கே தான் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு ஓகே லெட்ஸ் சி ஹவு வி கோப் அப், ஆர் அதுக்குள்ளே யாராவது வந்து இன்ஜுரியிலேருந்து வந்தால் மேபி தே ஹேவ் அ குட் சான்ஸ். பட் ஐ திங்க் தே ஹாவ் டு எக்ஸ்கியூசஸ்லாம் ப்ரோ, செல்சிக்குலாம் நோ வே, நோ சான்ஸ், நோ எக்ஸ்கியூசஸ். போகிற போக பார்த்தா ஸ்டெர்லிங்கை கூப்பிடணும் போலயே ஆமாம் கரெக்டு. ஓகே, இதான் செல்சியோடைய சுச்சுவேஷன். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஹோப்ஃபுல்லி தே கேன் புல் அ ரேபிட் அவுட் ஆஃப் த ஹேட் அண்ட் ஆன்ஜ் பாஸ்டகாக்லூடைய தீர்ப்பு முனையாக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்து லெட்ஸ் கோ ஆன் டு கேம் நம்பர் 2, பிரைட்டன் ஹோஸ்டிங் நியூகாசில். பிரைட்டன் வந்து இந்த சீசன் ஒரு மாதிரி தே ஸ்டார்டட் இன் அ வெரி வியர்ட் நோட். ஓப்பனிங் வீக்கெண்டில் ஃபுல்லாமோட லாஸ்ட் மினிட்ல ஈக்குவலைசர் கன்சீட் பண்ணுவாங்க. ஜெயிக்க வேண்டிய கேம்லாம் தோக்குறாங்க. தோக்க வேண்டிய கேமு மேன் சிட்டி அகேன்ஸ்டாக சூப்பராக விளையாடி ஜெயிச்சாங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் பிரைட்டன் யாரா நீங்கள் என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இட்ஸ் சிச்சுவேஷன். பட் பிரைட்டனுக்கு வந்து do you give a chance? Hemant, I'll start with you. What is your thoughts on Brighton's chances against hosting Newcastle? ஐ திங்க் இது வந்து என்ன சொல்கிறது, நியூகாசிலோட ஆடும்போது இப்போ நியூகாசில் ஹேவன் பின் இன் கிரேட் ஃபார்ம் ப்ரோ. ஆக்சுவலாக தே ஹவ் பின் வெரி அப் அண்ட் டவுன் தான். இப்போ டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கிறானுங்க. ஸோ அதுதான் டிரான்ஸ்லேட் ஆகுது இன் திஸ் மோமெண்ட் அட் டைம். நான் என்ன சொல்லுவேன்னா, ஐ திங்க் இந்த ரெண்டு டீமுமே கொஞ்சம் ஐடென்டிக்கலாக தான் இருந்திருக்கு. ரெண்டு டீமுமே வந்து கடைசி 5 கேமில் 3 வின்னு, ஒரு இவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரா எடுத்துருக்காங்க பிரைட்டன். பட் ஒரு 2 டீமுமே ஒரு லாஸ். அண்ட் நியூகாசில் ஐ திங்க் கொஞ்சம் நிறைய லாஸஸ் இருந்திருக்கு இந்த சீசன் நினைக்கிறேன். ஆர் ஆக்சுவலி நோ, சேம் லாஸஸ் அஸ் பிரைட்டன் தான். 2 லாஸ் தான். அந்த லிவர்பூலோட தோத்தானுங்க, அப்புறம் ஆர்சனலோட கடைசியில் தோத்தானுங்களே. பிரைட்டன் ஆன் தி அதர் ஹேண்ட் அவங்களும் வந்து நல்லா தான் ஆடி தோத்துக்கிறானுங்க. அந்த பர்ன்மத் கேம் கூட வந்து டீசெண்டாக தான் ஆடினானுங்க. பட் தே ஹவ் பின் பிளேயிங் வெல் ப்ரோ. பிரைட்டன் வந்து இதுதான் ப்ரோ எக்ஸ்பெக்டட் ஆக்சுவலாக. மேபி ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன் கொஞ்சம் நல்லா ஆடுவாங்க. த்ரூ அவுட் அந்த மிடில் ஆஃப் த சீசனில் கொஞ்சம் the wheels will fall off the wagon அந்த மாதிரி ஆயிடும். செல்சி அடிச்சானுங்க ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜில், அதை மறக்க முடியாது நம்ம. 1-3 கடைசி ஐ திங்க் 10-15 மினிட்ஸில் 3 கோல் அடிச்சானுங்களே. ஆமாம். ஸோ தே வெரி ஆக்சுவலி ரொம்ப லீத்தலான டீம் ப்ரோ பிரைட்டன். பட் அட் த சேம் டைம் எனக்கு நியூகாசில் எனக்கு சரியாக கேஜ் பண்ண தெரியல ப்ரோ. ஆஸ் ஆஃப் எட் வோல்டமார்டு தான் வந்து பயங்கரமான த்ரெட் ஆகுறான், அண்ட் ஏரிலி பயங்கரமான த்ரெட் ஆகுறான். கார்டன் ஹஸ் பின் குட். பட் பார்ப்போம். ஐ டோன்ட் நோ. ஐ திங்க் இட் வில் பி a draw bro in the game. I'll go for a 1-1. 1-1. சைனிங்ஸ் படி பார்த்தா அட்டாக்கிங்கில் வந்து எலாங்கா அண்ட் வோல்டமார்டு தான் 2 signings ஃபார் நியூகாசில். ஆதி, வாட் டு யூ திங்க்? அவங்க நியூகாசில் வந்து இன்னொரு குரூப்புக்குள்ளே வந்த மாதிரி தெரில. வில் திஸ் கிக் ஸ்டார்ட் தேர் பிரீமியர் லீக் கேம்பெயின் சொல்லலாமா? ஆமாம்மா, கண்டிப்பாக தே மிஸ்ஸிங் இசாக். லைக் it's not about the first thing is they are not scoring goals. I think in the last இந்த Wolves-ஓட ஒரு 1-0 மார்ஜினில் அடித்தாங்க. அப்புறம் அவங்களோட ஒரு கோல் அடித்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுவுமே ஒரு செட் பீஸ் ஒரு கோல் தான். பட் ஒரு ஓப்பன் பிளேயாக ஃப்ளூயிடாக அவங்க இன்னும் கோல் ஸ்கோரிங் அந்த இது வரல. பிகாஸ் இசாக்கை தான் வந்துட்டு அவங்க மெயின் டார்கெட்டாக வச்சுட்டு ஆடின அந்த ஒரு பேட்டர்னில் இப்போ மாறி எப்படிங்க வோல்டமார்டு அப்படிங்கிற ஒரு இதுக்கு அவங்க என்ன சொல்றது டிரான்சிஷன் பண்ணியிருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் தே ஹவ் கம்ப்ளீட்லி அதை ஜெல் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ தட் இஸ் ஒன் திங் தட் இஸ் ஸ்டாப்பிங் தெம் ஃப்ரம் இது. வோல்டமார்டை வந்துட்டு ஸ்கோர் பண்ணுமா இல்லை வந்துட்டு அவன் லிங்க் அப் பண்ணி ஒரு ஒரு பிளே பண்ணுமா அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. பேசிக்கலி இசாக் தான் ஸ்கோர் பண்ணுவான். அவன் இல்லைன்னா இந்த பக்கம் கார்டன் பண்ணுவான், இல்லைனா மர்ஃபி பண்ணுவான் அந்த பக்கம். இதுதான் இருக்கும். கார்டன் கூட பெருசாக அவுட்புட்டுன்னு கொஞ்ச நாளாக இல்லை. ஸோ இசாக் மர்ஃபி அப்படிதான் இருந்துச்சு. அதெல்லாம் கிமாரஸ் அடிப்பான். எதுவுமே அவங்களுக்கு ஒன்றும் ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி தோணுது. பட் திஸ் கேம் நியூகாசில் பிரைட்டன் ஐம் நாட் ஷூர் எங்கே ஆடுறாங்கன்னு, யார் ஹோம்னு தெரியல எனக்கு. பிரைட்டன். ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் கிளியரா கண்ணு கெட்டின தூரத்தில் ஒரு ட்ரா தான் தெரியுது. அது இல்லாம ஏதாவது ஒன்று ஒரு மேஜிக் திடீர்னு மிட்டோமா வந்துட்டு சிங்கிள் ஹேண்டடா அப்படி கொண்டு போனோம்னா தெரியாது. இந்த பக்கம்
அகைன் வால்டமாட் குட் ஃபார்ம்ல இருக்கும். ஐ திங்க் ஜெர்மனி ரெண்டுமே ஸ்கோர் பண்ணான்னு நினைக்கிறேன், if I'm not wrong. So he's also good form. Again, இது will start with a draw and then it could go anywhere. There is no clear favorites on this game. அரவிந்த் ப்ரோ, நான் ஒரே ஒரு பாயிண்ட் மெயின்டா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கேம்ல நாட் அபவுட் தி கேம் பட் நியூகாசில், ஐ திங்க் அந்த ஹோல் ஆதி ப்ரோ சொல்லியிருந்தார்ல, தே மிஸ் ஈசாக். டெஃபினெட்லி எஸ், பட் மோர் தென் மிஸ்ஸிங் ஈசாக், அந்த ஈசாக்கோட சாகா தான் வந்து ஹஸ் டிரான்ஸ்லேட்டட் டு வேர் இப்போ நியூகாசில் இருக்கிறது. ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் ஏர்லி இந்த விண்டோ கூட போயிருந்தா கூட ஐ திங்க் அந்த டிரான்சிஷன் பீரியட் நல்லா இருந்திருக்கும். இவங்களும் வந்து கடைசியில் தான் ஓல்டமாட வாங்கி அண்ட் இன்ஸ்பைட் ஆஃப் லூசிங் ஃபர்ஸ்ட், அவனே 3வது 4வது சாய்ஸ் தான் பேசிக்கா, லெட்ஸ் பி ஆனஸ்ட். ஸோ ஐ திங்க் அந்த டிரான்சிஷன் தான் வந்து ஹஸ் எஃபெக்டட் எடி ஹவ் மேசிவ்லி. ஐ திங்க் ஸோ டூ. அண்ட் அவங்க ப்ரீ சீசன் அப்படின்றது வந்து அந்த அட்டாக்கிங் வைஸ் வோல்டமாட் டிட் நாட் ஹேவ் ஒன். அண்ட் நியூ சைனிங்ஸ்க்கு ஒரு டீமுக்கே ஒரு ஸ்குவாடுக்கே ஒரு அன்செட்டில்டு நேச்சர். எவனை கேட்டாலும் ஈசாக் என்ன பண்ணுறான் தான். they didn't really do that great, but to Eddie Howe's credit, I think ஒரு மேனேஜராக இந்த சுச்சுவேஷன் பியாண்ட் ஹிஸ் கண்ட்ரோல் ஆனால் எக்ஸலண்ட்டாக ஹேண்டில் பண்ணோம். ஐ தாட் பிளேயர் மேனேஜ்மெண்ட் வைஸ். தட் செட், இந்த இதில் மின்டா இஸ் இன் குட் ஃபார்ம். இவன் வெல்பெக் கம்மிங் ஆஃப் அ பிரேஸ் couple of games ago. Last game I think Brighton had a 2-1 victory, I want to say. 1-1 draw, sorry, Wolves. I think they came back to draw that கடைசி நிமிஷத்தில் பேன்ஹெக்கே கோல் அடிப்பான். பட் I think I echo ஆதி ப்ரோஸ் தாட்ஸ். ட்ரா தான் இந்த ஆஃபிங் நினைக்கிறேன். இந்த ட்ரா வச்சுக்கிட்டு ரெண்டு டீமும் பெருசாக எதுவும் கிழிக்க முடியாது, ரெண்டு டீமும் மிட் டேபிளில் இருக்காங்க. ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு பண்ணிட்டு வில் மூவ் ஆன் டு த ப்ரொமோட்டட் டீம்ஸோடைய பேட்டில். யூஸ்வலாக கடைசி ஒரு 3-4 சீசன்ஸாக இந்த ப்ரொமோட்டட் டீம்ஸோட பேட்டில் ஏர்லி இந்த சீசன்னா எல்லாரும் 3 பாயிண்ட்டு இல்லை 1 பாயிண்ட்டு இல்லை 0 பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருப்பாங்க. இந்த வாட்டி ரொம்ப வியர்டாக பர்ன்லி வர்சஸ் லீட்ஸ், both of them, although they are quite in a precarious position, it seems to be like an interesting game. I'm looking forward to a kind of game. ப்ரீவியஸ் சீசன்ஸ் கம்பேர் பண்ண ப்ரொமோட்டட் டீம்ஸுக்கு அகேன்ஸ்டாக இல்லாமல் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆதி? வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? கண்டிப்பா பயம் காட்டுறாங்க. ஆக்சுவலா சப்போஸ் லெட்ஸ் சே இஃப் யூ ஆர் ஃபேசிங் சந்தர்லாண்ட் இந்த கேம் வீக்லனா கண்டிப்பா டிராப் பண்ணிருப்போம் பாயிண்ட்ஸ். Our form is not good and they have something that could threat us. So அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல தான் இருக்கு. They could easily threaten any team. ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ பட் they can do it. அந்த மாதிரி தான் இருக்காங்க சண்டர்லாண்ட் பொறுத்த வரைக்கும். Leeds, I'm not too sure about it. I think Burnley will go down. But Sunderland வந்துட்டு they have stepped up, but they have stepped up big time நினைக்கிறேன். Like இந்த பொசிஷன்ல 7 games, I think they are 10th, they are somewhere else, right? 10th or I think that's a good position to be. 9, that's a very good position to be for them. ஒரு promoted side, I think they've spent well, நல்ல ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க வேற. ஸோ அதுக்கு கொஞ்சம் ஜஸ்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க தான் நினைக்கிறேன். ஐ திங்க் they will என்ன சொல்ற சர்வே பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன். they have all the capabilities to get points of any top 6 team தான் எனக்கு தோணுது. யுனைடெட் played well அன்னைக்கு. லாஸ்ட் மேட்ச் அவங்களோட தான் ஆனாங்க. The United played well surprisingly. They played well. They just didn't win. They played well. But they have all the capabilities to get points of என்ன வச்சு தான் சொல்றேன், எங்க டீம் வச்சு தான் சொல்றேன். கண்டிப்பா they have the capability to take points. So Sunderland அப்படி. And who are they playing? Sunderland versus நம்ம Sunderland are playing Wolves. But நம்ம ஸ்டார்ட் பண்ணது Burnley Leeds. sorry. Yeah, Burnley Leeds. I think Leeds will win. I think they are playing turf more than இது turf more away for Leeds. மரண லோ பிளாக் Burnley. இவங்க கொஞ்சம் அட்டாக் பண்ணி ஆடுற மாதிரி தான் ஆடுவாங்க. அகைன் கேட் ஆன் த வால் சிச்சுவேஷன் தான் நினைக்கிறேன். பட் ஐ திங்க் லீட்ஸ் வில் எட்ஜ் நினைக்கிறேன். அவங்க கொஞ்சம் அந்த அட்டாக்கிங் அந்த அசெண்டன்சி இருக்கு. தி வே தே ப்ளே. அவன் ஸ்ட்ரைக்கர் என்ன நம்ம பழகின ஸ்ட்ரைக்கர், அவன் பேர் கால்வர்ட் லூயின் வந்துட்டு இஸ் மிஸ்ஸிங் சான்சஸ், பட் இஸ் தேர். அந்த இடத்துல இஸ் தேர். ஒன்னு நிக் பண்ணாலும் நிக் பண்ணுவான். ஸோ
அந்த மாதிரி தான் அதாங்க இருக்கு. அவன் வாழ்க்கையோட ஸ்டோரியே. அவனை பத்தி ஒரு பயோபிக் எழுதுனாங்கன்னா மிஸ்ஸிங் சான்சஸ் அப்படின்னு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் டைட்டில். அவர் மிஸ்டு சான்சஸ் அதுக்கப்ப And injuries, unfortunately. இன்ஜுரிஸ் இன்ஜுரிஸ் பயங்கரமான injuries. அன்ஃபார்ச்சுனேட். அவன சாரி ஆர்சனல் அது பாத்துங்க, நீங்க கண்டினியூ பாத்துருந்தீங்களா ஆக்சுவலா வே பேக் ஒரு 4 ஒரு 5 சீசன்ஸ் பாயிண்ட்ல பேக்? யா ரொம்ப நாள் முன்னால. யா அப்போ அவன் செம. அந்த அவனும் ரிச்சார்லிசன் டைம் தானே அந்த நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும். I think Carlo, when Don Carlo was manager at Everton. கார்லோ டான் ஆன்செலோட்டி. கார்லோ, ஹேமஸ் ராட்ரிகஸ் அவர்லாம் இருந்தாரு. கரெக்ட். யா இதுல பர்ன்லில வந்து they signed Jadon Anthony from Bournemouth. He seems to be delivering for Very good. Burnley. அண்ட் எதுக்கு அந்த கீப்பரை மேன் சிட்டி வாங்கினாங்கன்னே தெரியாத மாதிரி இந்த ஜேம்ஸ் ட்ராஃபர்டை வாங்கி வச்சுட்டு அவனுக்கு காம்படிஷனாக டானர்மா கூப்பிட்டு வந்து அந்த ஜேம்ஸ் ட்ராஃபர்டை பெஞ்சில் உட்கார வச்சிட்டாங்க. Burnley's defense last year, it was very good. The championship, there was a point where ஒரு 2 months ஸ்பேனில் அவங்க கோலே கன்சீட் பண்ணாமல் போயிட்டு இருந்தாங்க ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி. இந்த சீசனில் நாட் ஸோ மச். பிரீமியர் லீக் மேபி தேர் சீயிங் த பேஸ் ஆஃப் பிளே. ஹேமந்த், what do you think the score is going to be? Can Burnley pull a rabbit out of the hat? நான் வந்து கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டா போறேன். நான் Burnley 1-0 லீட்ஸ் போறேன். So I think ஒரு 1-0 ஸ்நாட்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு லீட்ஸ் bro, I haven't been impressed by Leeds, although நீங்க Burnley கூட அது சொல்லலாம். Burnley இப்போதான் வாங்கினானுங்க மேன் சிட்டியோட. பட் அதுக்கு முன்னால கேம்ஸ்லாம் பாத்தீங்களா எல்லாமே க்ளோஸா தான் தோத்துருக்கானுங்க ஆக்சுவலா. ரொம்ப க்ளோஸா தோத்துருக்கானுங்க. எஸ்பெஷலி அந்த மரண லோ பிளாக் போட்டுறானுங்க. வெரி கிளியர் பிளான். அந்த பிரேக்ல அடிக்கணும். எக்ஸாக்ட்லி. ஜேடன் ஆண்டனி தான், அந்த ஜேடன் ஆண்டனி அண்ட் ஒன் மோர் ஃபார்வர்ட் இருக்கான், பேர் தெரியல எனக்கு. அவங்கள வச்சு தான் வந்துட்டு மூவ் பண்றான். ஸோ மரண லோ பிளாக். ஸோ the margins will be less. But City எப்படி அடிச்சான்னு தெரியல. I didn't watch that game, but போட்டு பொளந்துட்டாங்க. But apart from the case, you're right. Yes. ஸோ லிவர்பூலோட நல்லா இருந்தானுங்க. யுனைடெடோட கூட கடைசியில தான் தோத்தானுங்க அந்த கேம் 3-2. ஸோ ஐ ஹேவ் ஃபீலிங், ஐ திங்க் இந்த மாதிரி கேம்ஸ்ல இஃப் தே ஹேவ் டு சர்வைவ்ல பிரீமியர் லீக்ல, ஆல்தோ இப்போ நீங்க சொன்னீங்க அந்த டிஃபென்ஸ் வந்து சாம்பியன்ஷிப்ல வர மாதிரி பிரீமியர் லீக்ல வர மாதிரி கரெக்ட் தான். பட் இப்போ வந்து இதுவும் ஒரு சாம்பியன்ஷிப் ப்ரொமோட் ஆன டீம் தானே இது. அண்ட் லீட்ஸ் ரியலி பெருசா வந்து அவ்வளோலாம் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி தெரியல. அந்த ஓகாஃபர் அவனை வாங்கினாங்கல்ல, ஓகாஃபர், எஸ் யூ ஆர் ரைட், யா ஃப்ரம் ஏசி மிலான். அது தவிர ஐ மீன் ஐ டோன்ட் நோ, யா லாங் ஸ்டாஃப். ஸோ பெருசா வந்து ஐ டோன்ட் நோ ப்ரோ. ஐ ஃபீல் லைக் Burnley 1-0 அதுதான் எனக்கு சொல்லுது. ஸோ லெட்ஸ் see. Burnley 1-0. ஓகே, நான் வந்து எனக்கு ட்ரா தான் தோணுது. பட் ஐ ஹாவ் அ கோல் ஃபீல்டு ட்ரா 1-1. ஆமாம், சேஃப் ரிசல்ட். என்னுடைய Burnley கீப்பரை நான் FPL பெஞ்சில் வச்சுருக்கேன். அதனால் அவன் க்ளீன் ஷீட் எடுத்தால் என் மனசு வலிக்கும். அதுக்காக நான் வந்து ஒரு 1-1 இது பண்ணுறேன். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம், கிறிஸ்டல் பேலஸ் ஹோஸ்டிங் போர்னமத். எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியல இந்த கிறிஸ்டல் பேலஸு இந்த சீசன். எப்பா போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் அப்படியே 180 ஸ்டார்ட்டு. போன சீசன் தே couldn't buy a win in the first few games. இந்த சீசன் என்னடான்னா யாரா நீங்கள் இருக்கிற பெஸ்ட் பிளேயர்லாம் வித்துட்டு இப்படி சூப்பராக விளையாட்டுருக்கீங்கன்ற மாதிரி. there was transfer speculation of Gehi. He went back. He now is their captain, settled. They lost their talisman in Eze. They lost last year Michael Olise, one of the most exciting players. அப்படியும் FA கப் ஜெயிச்சாங்க, கம்யூனிட்டி ஷீல்டு ஜெயிச்சாங்க, இப்போ ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒன் ஆஃப் தி அன்பீட்டன் டீம்ஸ் இன் த பிரீமியர் லீக். இப்போ போர்னமத் தே ஆர் கோனா பி ஃபேஸிங் அட் ஹோம். ஹேமந்த், இதில் போர்னமத்துக்கு சான்ஸ் இருக்கா, இல்லை கிறிஸ்டல் பேலஸ் வில் கண்டினியூ தேர் ஆசம் ஃபார்மா? ஜஸ்ட் வாண்ட் டு சே அந்த அன்பீட்டன் ஸ்ட்ரீக் நல்ல வேளை முடிஞ்சு போன வாரம் எவர்டனோட. ஸோ அதுக்காக வந்து என்ன சொல்றது, இயர்லி போஸ்ட் வித் வெங்கர் தாத்தா அந்த கோல்டன் ட்ரோஃபி வந்து நம்ம போட்டாச்சு சோஷியல் மீடியால. ஸோ யா, மூவிங் ஆன் ஃப்ரம் தட், பேலஸ் ப்ரோ, ஐ மீன் பேலஸ் மேனேஜர் தான் ப்ரோ மெயினாக. இட் ஸ்டெம்ஸ் ஃப்ரம் த மேனேஜர் அண்ட் பிளேயர்ஸ் வந்து நம்பி ஆடுறாங்க மேனேஜரோட யூனோ ரோல்ஸ்லாம் கொடுத்து, டாக்டிக்ஸ் எல்லாமே. பர்ன்மத் செம்மையா ஆடி இருக்கானுங்க இந்த சீசன். ஐ திங்க் பர்ன்மத் வந்து அந்த ஒரே கேம் லிவர்பூலோட தானே அந்த கியஸா கோல் தானே ஹஸ் செப்பரேட்டட் பிட்வீன் வின் அண்ட் அ ட்ரா கடைசியில், கியஸா அண்ட் அந்த சாலா கோல். பட் பர்ன்மத் வேற லெவல் ஆடினுக்குறாங்க ப்ரோ. இவங்களும் நீங்க சொன்னீங்கல்ல பேலஸ் வந்து லாஸ்ட் சோ மெனி பிளேயர்ஸ். பர்ன்மத் லிட்டரலி எக்ஸடஸ் in the season, from Dean Huijsen to so many players. I mean போயிட்டே இருக்கலாம் அந்த Bournemouth squadல.
லைக் அவ்வளோ பிளேயர்ஸ் வந்து ஹேவ் கான் அவுட் ஆஃப் Bournemouth, so it's but we have to give credit to Areola as well. ஏன்னா அவரும் வந்து அகெயின் ஒரு மேனேஜர் வேர் பிளேயர்ஸ் வந்து ஆர் பையிங் இன் கம்ப்ளீட்லி இன் டு ஹிம். அண்ட் இந்த 2 மேனேஜர் தான் நான் வந்து என்ன சொல்வேன்னா, இப்போ ஏதாவது ஒரு டாப் 6 கிளப்ல ஏதாவது வேகன்சி இருக்குன்னா ஐ திங்க் தீஸ் 2 மேனேஜர்ஸ் ஆர் வெரி குட் ஷவுட் ப்ரோ. ஏதாவது ஒரு ஜாப் அண்ட் டிசர்விங்லி ஸோ டூ, சும்மாலாம் இல்லை. எஸ்பெஷலி ஐட் சே மோர் கிளாஸ்னர், பிகாஸ் கிளாஸ்னர் வந்து ஹஸ் பேக்ட் இட் வித் சில்வர்வேர் ஒரு பேலஸ் மாதிரி ஒரு டீமோட. பட் கமிங் டு தி கேம், ஆல்சோ டன் இட் இன் ஜெர்மனி. யா எக்ஸாக்ட்லி, யூரோப்பா லீக்லாம் ஜெயிச்சு. யா ஐ திங்க் பேலஸ் செல்ஹர்ஸ்ட் பார்க் பேலஸ் வந்து எனக்கு வந்து பேலஸ் தான் ஜெயிக்கணும்னு இருக்கு. பட் எனக்கு தெரியல, Bournemouth வந்து ஒரு சரியான டீம் ப்ரோ, வேற லெவல்ல ஆடுனுங்கிறானுங்க. பட் ஐல் சே பேலஸ் வின், ஐல் சே க்ளோஸ் 2-1 டு பேலஸ். மெட்டாட்டா கூட நல்ல ஃபார்ம்ல இருக்கிறான். ஸோ அங்க பார்த்தா செமென்யோ வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கிறான். ஸோ எனக்கு கேஜே பண்ண தெரியல இந்த கேம். ஸோ 2-1 டு பேலஸ் பிகாஸ் பேலஸ் ஹோம்ல இருக்கிறாங்க. 2-1 டு பேலஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆதி? டிஃபரெண்டா Bournemouthன்னு போவோம். எதனால? I think the firepower நினைக்கிறேன். They attack well. Is what I feel. Palace வந்துட்டு ரொம்ப கால்குலேட்டிவா அட்டாக் பண்ணுவாங்க. ஈவன் அகேன்ஸ்ட் அஸ் அவங்க ரிலன்ட்லெஸ் எல்லாம் அட்டாக் பண்ணல. They understood our weakness and அதை வச்சு அவங்க அட்டாக் பண்ணாங்க. ஸோ பட் Bournemouth அப்படி கிடையாது. They will press the hell out of you and அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. போத் ஃபிளாங்க்ஸ்ல அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் பேலஸ் வந்துட்டு they look like a well oiled ஒரு மிஷின் மாதிரி இருக்காங்க. they know what to do exactly. க்ளூலெஸ்ஸா இல்லை. அது ஒரு மிட் டேபிள் டீமுக்கு இட்ஸ் a good factor. அகைன் செம்மயான கேம் இது. டு அட்லீஸ்ட் ஜட்ஜ் பண்ணனாலே கஷ்டமா இருக்கு. Bournemouth 2-1 நல்லா இருக்கும். பட் ஐ திங்க் இதுல இருந்து நான் ட்ரா நினைக்கிறேன். நான் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறதுக்கு ஆதி ப்ரோ பாயிண்ட்ல இருந்து தான் எப்படின்னா, ஐ திங்க் பேலஸ் வந்து எப்படின்னா தேர் கிரியேட்டிங் ஃபியூவர் சான்சஸ். பட் அந்த ஃபியூ சான்சஸ்ல கிளியர் கட் சான்சஸ் அவங்க தான். பிகாஸ் எக்ஸ்ஜியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்ஜி அட்லீஸ்ட் 7 கேமில் தேவ் கிரியேட்டட் 12.9. ஸோ வந்து என்ன சொல்றது, வேறஸ் Bournemouth வந்து 8.4. ஸோ Bournemouth மாதிரி ஒரு டீம் வந்து ஹஸ் ஓவர் அச்சீவ்டுன்னு தான் சொல்லுவேன் நான் அந்த எக்ஸ்டியில். ஸோ அங்கே மேபி அந்த 2 விங்கர்ஸ் அண்ட் அந்த அட்டாக்கிங் பிளேயர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கிளினிக்கலாக இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் கோன் பி a great game regardless. I think so too. Palace வந்து they seem to be firing on all cylinders. Bournemouth கூட அது சொல்லலாம். பட் Palace for the fact that they have silverware and only one game unbeaten so far, all plays into their tactical superiority. அதனால நானும் கிறிஸ்டல் பேலஸ் வின், பட் கிறிஸ்டல் பேலஸ் 3-1 வின் அப்படின்னு எடுத்துட்டு, நான் இந்த வாரம் இஸ்மாயில் சார் எடுத்துகிட்டு வரவா இல்லை ஷுட் ஐ சேஞ்ச் மை ஸ்ட்ரைக்கர் பொசிஷன் அண்ட் பிரிங் இன் மெட்டட்டாவான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன். ஏன்னா திடீர்னு பார்த்தா என் தலைவன் எடி என்கெட்டியா வேற பேங்கராக அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ ஐ எம் worried about Mateta's minutes, but good problem to have for a Crystal Palace team, I guess. Shout out to Mateta bro, French team where he has made it to at this stage, and அவன் ஒரு கோல் கூட அடிச்சிருக்கான். really good, அவனோட லைட்டா எங்கோலோ கேண்டே மாதிரி கொஞ்சம் லேட் ப்ளூமர் மாதிரி காமிச்சுக்கிறான் நம்பால். எஸ், அதே தேர்ட் டிவிஷன் ஃப்ரெஞ்ச் லீக்லேருந்து வந்து யாரா நீன்னு சொல்லிட்டு வந்து இப்போ வெரி வெரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. Alright, Crystal Palace Bournemouth முடிச்சிட்டு moving on to Man City Everton. Man City are hosting Everton at the Etihad. Classic bus parking by Everton இல்ல Everton pulling இது surprise on Man City இல்ல Man City comfortable ஹாலண்ட் இருக்கான் ப்ரோ அப்படின்ட்டு உள்ள போறோமா? ஹேமந்த், what do you think? ஹாலண்ட் வேற பீக் ஃபார்ம்ல இருக்கிறான். அதான் சொல்ல வந்தேன், ஹாலண்ட் இருக்கிறான் ப்ரோ, அதோட முடிச்சுக்கலாம் நம்ம சீரியஸா. ஐ திங்க் எவர்டன் வந்து கடைசியா வந்து ஒரு அளவுக்கு ஒரு வின்னு கஷ்டம். எப்போ எடுத்தாங்கன்னு கடைசியா எனக்கு ஞாபகமே இல்லை. பட் அவங்க டிரால எடுத்துக்கிறானுங்க.
இல்ல நான் சிட்டியோட சொல்றேன். ஹெட் டு ஹெட். சிட்டியோட காடு சிட்டியோட வந்து கடைசியா வந்து ரொம்ப நாள் முன்னாள் தான் வந்து அவங்க ஜெயிச்சிருக்கானுங்க போல. 4-0 2017 அடிச்சுக்கிறானுங்க. ஸோ அப்போ யார் மேனேஜர் கூட எனக்கு தெரியல. மேன்சினியா பெலகிரினியான்னு கூட எனக்கு தெரியல. பட் மாயசாவே கூட இருக்கலாம். மாய்ஸா இல்ல 2017 ஐ டோன்ட் திங்க் சோ. டேவிட் மாய்ஸ்லாம் அதுக்கு முன்னாள் இல்ல. இதுக்கு போயிட்டான்ல யுனைடெட் போயிட்டு எவர்டன் ஐ திங்க் மார்க்கோ United. சில்வா நினைக்கிறேன். மார்க்கோ சில்வாவா 17ல Yeah. Could be. Really don't know. It could be Ronald Koeman கூட ஆக்சுவலா. So அவ்வளோ it's a long time ago 2017. பட் சிட்டி யூஸ்வலா ஜெயிச்சிருவானுங்க ப்ரோ எவர்டனோட. அது ஹோம் அவே ரிகார்ட்லெஸ் வாட் எவர் இட் இஸ். அண்ட் ஹாலண்ட் இருக்கிற ஃபார்ம்ல அவன் காட் மோட்ல இருக்கிறான், ரோமன் ரெயின்ஸ் மாதிரி. ஸோ அவன் வந்து வேற லெவல். தொட்டாலே வந்து சூப்பர்மேன் பஞ்ச் மாதிரி நம்பால் தொட்டாலே கோல் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறான். ஸோ ஐ திங்க் மேன் சிட்டி இந்த மாதிரி ஃபிக்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஜெயிக்கணும். அண்ட் ஐ திங்க் தேல் கிரிலிஷ் வந்து ஆடுவானா இந்த கேம்? இல்ல லோன் இல்ல ரைட் ஆட முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் அவன் இருந்தா கூட வந்து ஐ வுட் செட் இட் பி டூ மச் ப்ரோ. ஐட் சே சிட்டி 3-1 ப்ரோ. 3-1 சிட்டி. ஒரு கோல் எவர்டன் இருக்கா? ஐ அம் ஷாக்ட். ஆதி, வாட் டு யூ திங்க்? ஐ மீன் இட்ஸ் அன்பாப்புலரா சொல்றேன். இட்ஸ் கோன் பி a close game தான் நினைக்கிறேன். மொரட்டு ப்ளோ பிளாக் போட்டுருவானுங்க. மொரட்டு ப்ளோ பிளாக் போடுவானுங்க. ஐ ஈவன் திங்க் ஒரு ஓசி செட் பீஸ்ல எவர்டன் ஒரு கோலை போட்டு படுத்துருவானுங்க. அண்ட் சிட்டி வில் ட்ரை டு அட்டாக் பண்ணி ஐ திங்க் 2-1 அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். That's what I 2-1 நான் இங்க 4-0 5-0 யோசிச்சிட்டு இருக்கேன். இது ஆரஞ்சு ட்ரிபிள் கேப்டன் பண்ணலாம். இப்போ ஹாலண்ட்னு அவர் சொன்னார்ல, கரெக்ட் தான். பட் இன்னொரு ஒரு ஜஸ்ட் தாட், ஹாலண்ட் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ஐ திங்க் நீங்க என்ன வேணா பண்ணலாம் அந்த கேம்ல. பண்ண முடியல ஆதி ப்ரோ, அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் கரெக்ட் தான். பட் அப்போ எனக்கு என்னமோ தோணுது, இந்த மாதிரி ஒரு மொரட்டு லோ பிளாக் ஒன்று மாய்ஸ் வந்துட்டு போட்டு சம்திங் ஏதோ ஒன்று ஹாலண்ட் ஸ்டாப் பண்ணா பாப்போமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. என்ன ஆகும்? இருந்தா நல்லா தான் இருக்கும் ப்ரோ. அப்படி இருந்தா நல்லா தான் இருக்கும். டெஃபினெட்லி. ஆனா அவன் வந்து ஒன் டச் ஒன் கோல் இதுல இருக்கான். அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அந்த ஒரு கோல் யாரோடய அடிச்சானே, இப்ப லாட்வியாவோ யாரோடையோ, இந்த அப்பதான் டச் எடுக்கிறானா ஃபர்ஸ்ட் கேம் நினைக்கிறேன் இஸ்ரேலா. பேச்சார் அதெல்லாம் என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடி பிரென்ஃபோர்டோட சாரி அந்த செஃப்ஆண்டன்பர்க் வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டான் அந்த இடத்துல. அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. பட் க்ளோஸ் கேமா இருக்கும் எனக்கு தோணுது. பறந்துட்டே இருக்காங்க, அதனால சொல்றேன். நான் என்ஜாய் பண்ண ஹாலண்ட் பெர்ஃபார்மன்ஸ், போன நார்வே பெர்ஃபார்மன்ஸ், அந்த கேம் தான் என்ஜாய் பண்ணேன். அந்த கேம் தவிர எதுவுமே என்ஜாய் பண்ண மாட்டேன் நான். வெல், நான் கேப்டன் பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸா. அதனால அந்த வீக்ஸ் எல்லாம் வந்து நான் ஹாலண்டுக்கு சீக்கிரமா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இப்போ உலகமே அவனை தான் கேப்டன் பண்ண போகுது ஃபேண்டசியில். I'll gladly take a 5-5 draw. பட் எவர்டன் கிட்ட 5 கோல் இருக்கா, ஒரு கோல் இருக்கா அப்படின்னு கேட்டால் கூட எனக்கு சொல்ல தெரில. ஐ எம் காலிங் a 5-0 மேன் சிட்டி வின். அதை முடிச்சுட்டு சதர்லாண்ட் ஆர் ஹோஸ்டிங் வுல்ஸ். தலைவன் கிரானிட் சாக்காவோட ரெடம்ஷன் ஆர்க் இந்த பிரீமியர் லீக் இந்த சீசன் சதர்லாண்டோட நடந்துட்டு இருக்கு. வுல்ஸ் வந்து I don't think they've been this desperate for a winless team in the Premier League. அவங்க தான் கடைசியாக 2 ட்ரா அடிச்சு 2 பாயிண்ட் எடுத்துட்டானுங்க. அது வரைக்கும் பாயிண்ட் கூட எடுக்காமல் இருந்தானுங்க. இப்போ அட்லீஸ்ட் பாயிண்ட் ஆச்சு வச்சுருக்காங்க. சந்தர்லாண்டுக்கு கோயிங் அவே டு சந்தர்லாண்ட் சான்ஸ் இருக்கா? ஆதி ப்ரோ, ஸ்டார்ட் வித் யூ. சந்தர்லாண்ட் வுல்ஸ், சந்தர்லாண்ட் ஹோம் தானே? சந்தர்லாண்ட் வின். சந்தர்லாண்ட் வின். ஓகே. Wolves-க்கு என்ன, what do Wolves have to do to get a point at least? their defense வந்துட்டு பெருசா எனக்கு எதுவும் ஐ மீன் Wolves பத்தி சொல்லணும்னா ஓவராலாவே அவங்க ரொம்ப பிலோ. அவங்க ஆக்சுவலி they are not a bad team, but they are in a bad form. அந்த ஒரு ஃபேஸ்ல இருக்காங்கன்னு தோணுது. they can go. அவங்க போன சீசன் இதே டீம் தான் கிட்டத்தட்ட. they went on some 10 match unbeaten streakல இருந்தாங்க. This team can do it, but at this point they are not finding it. ஏதோ ஒரு இடத்துல கோட்டை விட்டுறாங்க. And with the form that Sunderland are in, I think Sunderland will ஈஸியா ஒரு 3 பாயிண்ட் எடுத்துருவாங்கன்னு தோணுது. Being at home வேற.
ஹேமந்த், Wolvesக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? Wolves இல்ல ப்ரோ, coming off a சான்ஸே draw இல்ல, and Sunderland coming off loss. சான்ஸே வாய்ப்பே இல்லையா? இல்ல, சான்ஸே இல்ல. சாரி டு சே, பட் வாய்ப்பே இல்லை. சான்ஸே இல்ல. They've lost இவன் ஐட்னூரி ஆஃப் சீசன்ல. யா யா தே ஹவ் லாஸ்ட். ஐ மீன் ஃபியூ பிளேயர்ஸ் தேவ் லாஸ்ட்ல. நல்ல வேலை இவனுங்க வந்து என்ன சொல்றது, ப்ரூன் ஸ்ட்ரான்லாசன் கூட விட்டுருப்பானுங்க. அவ்வளவுதான், ஸ்ட்ரைட்டாவே அவனை ரெலிகேஷன் கூட எழுதிடலாம். விட்டுருந்தா காலி. ஆமா, இல்ல கைக்கு இப்பவே குத்துருக்கலாம். இப்பவே பேசிக்கா இப்பவே கொஞ்சம் சாம்பியன்ஷிப் போயிடுறோம் நாங்க சொல்லியிருக்கலாம். அவனுங்க அந்த லெவல்ல இருந்தானுங்க. பட் ப்ரோ, சண்டர்லேண்ட் இதுக்கு தான் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் கேபிட்டலைஸ் பண்ணும் ப்ரோ. பாயிண்ட்ஸ் எஸ்பெஷலி ஜான்வரி ஆஃப்கான் வர வருதுல்ல. ஐ திங்க் தே ஆர் கோயிங் டு பி ஹிட் பை ஆஃப்கான் மேசிவ்லி. நிறைய பிளேயர்ஸ் ஆர் கோயிங் டு பிளே இன் ஆஃப்ரிக்கன் கப் ஆஃப் நேஷன்ஸ் சண்டர்லேண்ட்லேருந்து. ஸோ வுல்வ்ஸு டெட் பாட்டம் டேபிளில் நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு ஸ்டே இந்த பிரீமியர் லீக்லாம் இந்த மாதிரி கேம்லாம் ஷுட் கோ ஆல் அவுட். அவ்வளோதான், சிம்பிள் அஸ் தட். அண்ட் ஜெயிச்சுரானுங்க ப்ரோ. நான் ஸோ I'll go 2-0 or 3-0 bro. Maybe clean sheet கூட ஜெயிச்சிருவானுங்க bro. Wow, 3-0 to Sunderland. நானும் க்ளீன் ஷீட்டை வைக்கலாம்னு நினச்சிட்டு வைப்பாங்கன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னுடைய சந்தர்லேண்ட் டிஃபெண்டர் டீமில் இருக்கும். ஹோப்ஃபுல்லி க்ளீன் ஷீட் 2-0 Wolves ரெஸ்பெக்டபுளாக தோப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கோயிங் ஆன் டு த லாஸ்ட் கேம் ஆஃப் த சாட்டர்டே ஸ்லேட். ஃபுல்லம் ஹோஸ்டிங் ஆர்ஸ்னோ கிரேவன் காட்டேஜில் வந்து ஆர்ஸ்னல் போகிறாங்க away to Fulham. I think this is the last ஒரு 2-3 seasons ஆஃப் Fulham தான் நமக்கு போகி டீமாக வந்துட்டு இருக்கு. யூஸ்வலாக அந்த டீமை வந்து தொடச்சி போட்டு போயிட்டே இருப்போம். பட் போன லாஸ்ட் ஒரு 2-3 சீசன்ஸாக அட்லீஸ்ட் ஒரு லெக்கை கண்டிப்பாக தோத்துடுறோம். ரெண்டாவது லெக் வந்து 1 பாயிண்ட் தான் எடுத்துகிட்டு வரோம் வெளில. ஸோ இட்ஸ் பீன் அ கைண்ட் ஆஃப் அ மிக்ஸ்டு பேக் ஆல்மோஸ்ட். வாட் டு யூ Hemant, I'll start with you. What do you think in the game or result is going to be? ஆர்சனல் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி கேம்லாம் இஃப் யூ ஆர் கோயிங் டு மவுண்ட் ஒரு அந்த டைட்டில் ஜெயிக்கணும்னு சொல்லணும்னா, ஐ மீன் இந்த மாதிரி அந்த பனானா ஸ்கின் கேம்லாம் வந்து ஜெயிக்கணும் ப்ரோ. ஸோ இது ஒரு பனானா ஸ்கின் கேம் தான் பேசிக்காக. ஜஸ்ட் லைக் ஹவு நியூகாசல் போன வாரம் வாஸ் அ பனானா ஸ்கின் கேம் தான். அது வந்து எப்படியோ த பிளேயர்ஸ் போன வாரம் இல்லை, அதுக்கு முந்தின வாரம். ஆக்சுவலாக போன வாரம் கேமே பனானா ஸ்கின் கேம் தான். வெஸ்ட் ஹாமே அவனுங்களோடையும் தோத்துனே தான் இருக்கிறோம். கடைசி 3 சீசனில் ஹோமில் வர தோத்துன்னு இருந்தோம். போன வாரம் ஜெயிச்சிட்டோம், நல்ல வேலை. ஐல் டேக் another போரிங் வின் ப்ரோ. போன வாரம் மாதிரி ஆர்சனல் வந்து அப்படி ஜெயிச்சா கூட பிரச்சனையே இல்லை. தே ஹாவ் டு வின் ப்ரோ. இந்த மாதிரி கேம்லாம் வின் பண்ணோம். அண்ட் வி ஹாவ் த பிளேயர்ஸ் டு வின் த கேம், அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ ஆல்தோ ஃபுல்லம் வந்து நல்லா ஆடுவாங்க ஹோமில். யுவோபி அண்ட் நம்பாலா பேபி ஆயில் போட்டு வந்தான்னா பிரச்சனை, அடமாட்டுறவர். ஸோ ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பட் ஐ திங்க் ஐ எம் எட்ஜிங் ஃபார் ஆர்சனல் வின். ஐல் கோ 1-0 ஆர்சனல். 0-1 டு தி 1-0 தானா? ஓ காஷ். ஓகே ஆதி, நீங்க வாட் டஸ் ஃபுல்லம் ஹேவ் டு டு இந்த கேமை வின் பண்றதுக்கு? செட் பீஸை வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணும். அண்ட் இஃப் தே ஸ்கோர் an early goal, ஆர்சனல் மைட் ஸ்ட்ரகிள் நினைக்கிறேன். சப்போஸ் அவங்க early goal ஏதோ தட்டிட்டாங்க அப்படின்னா ஆர்சனல் வந்துட்டு இந்த சான்ஸ் கிரியேட் பண்ண கொஞ்சம் அந்த ப்ரெஷர் மவுண்ட் பண்ணி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு அந்த மாதிரி ஒரு இது பண்ணுவானுங்க. பட் இஃப் இது எல்லாம் போக தே ஹாவ் டு டிஃபெண்ட் செட் பீஸ் வெல். அதுவே உங்களோட பிளான்ஸை வந்துட்டு கொஞ்சம் பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் யூ ஓப்பன் அ கேம் அப் த்ரூ அ செட் பீஸ். அது எப்படி வேணா இருக்கட்டும், பிகாஸ் யூ ஸோ குட் அட் இட். அது நிறைய பேர் ராங்காகவும் சொல்கிறாங்க, ரைட்டாகவும் சொல்கிறாங்க. சொல்லணும்னா அது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு. அது அவங்க டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஐ திங்க் ஒன்லி டீம் ஹூ டிட் வெல் அகெயின்ஸ்ட் யூ இந்த பிரீமியர் லீக் வாஸ் லிவர்பூல். நாங்கள் தான் we particularly made sure you never score against us through a set piece. நீங்கள் நேராக அடிச்சு கோல் அடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அண்ட் அது 0-0 இருந்துச்சுன்னா இட்ஸ் ஆர்சனல் அகேன். எப்படியாவது they'll score goal. பட் இஃப் இட்ஸ் 1-0 20 minutesல திடீர்னு வந்துட்டு புஷ் எவனோ தடிச்சான் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். பட் இஃப் நாட் 3-1 ஆர்சனல் எனக்கு தோணுது. 3-1 Arsenal. 70% of the or 80% of the judgment. Fulham last season one of the top half teams இந்த சீசன்ல பாட்டம் ஆஃப்ல இருக்காங்க.
நியூ கேசல், பிரைட்டன், ஆஸ்டன் வில்லா, ஃபுல்லம் அப்படியே 11 to 15, 12 to 15 அவங்க 4 பேர் தான். நாட் அ கிரேட் ஸ்டார்ட் ஃபார் த சீசன் ஃப்ரம் அ ஃபுல்லம் பெர்ஸ்பெக்டிவ். 7 games 2 wins தான். அதில் -3 கோல் டிஃப்ரென்ஸோட உட்காந்து இருக்காங்க 14th. இஸ் எனக்கு வந்து ஃபுல்லமில் போகி டீமாக இருக்குது அப்படின்றத வந்து இந்த சீசன் 2-3 இடத்துல அதை போகி டீமை வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. நியூ கேசல் ட்ரெயிலிங் 1-0, வின்னிங் 2-1. வெஸ்டாம் அட் ஹோம் யூஸ்வலாக தோக்கிற கேமு, அதை வந்து கம்ஃபர்டபுளாக ஜெயித்தோம். இந்த கேமும் ஐம் எக்ஸ்பெக்டிங் அ வின். அவே க்ளீன் ஷீட்டோட 2-0 டு தி ஆர்சனல் அப்படின்ட்டு ஐ திங்க் வி காட் அ வேரியட் இது இங்கே. Moving on to the Sunday slate of games, we are starting with Spurs hosting Aston Villa at White Hart Lane. Emery வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர் என்னோட ஒப்பீனியன் இது, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டிசப்பாயின்மெண்ட்ஸ் திஸ் சீசன் அப்படின்னா அது ஆஸ்டன் வில்லா டீமாக தான் இருக்க முடியும். ஒருத்தன் கோல் கீப்பர் வந்து ஃபேன்ஸுக்கு 2 வாட்டி பாய் சொல்லி இன்னும் அந்த டீம்லேயே இருக்கான். ப்ரீ சீசனில் கோலாக அடித்து கூச்சானுங்க. இப்போ ஒரு கோலை வந்து கெஞ்சி கேட்டால் கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க. டிஃபென்ஸில் இன்ஜுரி, மிட்ஃபீல்டில் இன்ஜுரி, ஃபார்வர்ட் லைன் வந்து சூப்பராக இருக்குது, பட் கோல்ஸ் தான் வர மாட்டேங்குது. ஆதி உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணுறேனே, ஆஸ்டன் வில்லாக்கு இந்த கேமில் சான்ஸ் இருக்கா? Aston Villa versus Spurs. Yeah, I mean they have chance bro. அவங்க கடைசியா பிக் பண்ணிட்டாங்க. I think last 3-4 games they have won straight நினைக்கிறேன். Last 2 games டக்குன்னு ஒரு பேக் டு பேக் பிரீமியர் லீக் வின்ஸ் எடுத்துட்டாங்க. கரெக்ட். And right. To be honest, their underlying numbers are very good. It's just they are not finding the back of the net. Apart from that, they are not bad. They are not, அவங்களால கஷ்டப்படல. அவங்க கோல்ஸ் அடிக்காம இருந்தாங்க தவிர கஷ்டப்படல. ஸோ பட் ஸ்பர்ஸ் ஆர் அகைன், அவங்க இந்த சீசன் வந்துட்டு வாட் எவர் ஹேண்ட்ஸ் வந்துட்டு வாய்ட் ஆஃப் விட்டாரோ ஃப்ராங்க் வந்து அதை ஃபில் பண்ண மாதிரி இருந்துச்சு. இஸ் நாட் மேக்கிங் ஹிஸ் பிளேயர்ஸ் ரன் அ லாட் பிகாஸ் தே ஆர் நாட் அந்த பேக் அண்ட் ஃபோர்த் ஆடுறது கிடையாது, போர் பண்ணுறானுங்க. they are also able to create anything. So Villa has got a chance. Spurs home difficult தான் இருக்கு. Spurs homeனால கொஞ்சம் might end as a draw again. ஏன்னா ஸ்பர்ஸும் கடைசியா 2-3 கேம் கொஞ்சம் ஃபார்ம் தவறுற மாதிரி தான் இருக்கு. It might end as a draw. But Villa can score goals because they have இப்போ அவங்க ஃபார்ம் பிக் பண்ணிட்டாங்க. So they have got chance. You think Spurs? Hemant, எனக்கு வந்து ஸ்பர்ஸா வில்லாவான்னு சொல்ல தெரியல, பட் அந்த 2 கேம் வின்னிங் ஸ்ட்ரீக்கு முட்டுக்கட்டையா அந்த இன்டர்நேஷனல் பிரேக் வந்திருக்கு. Do you think Spurs, I'm sorry, Villa pick up where they left off, இல்ல ஸ்பர்ஸ் வந்து தாமஸ் ஃப்ராங்க் கிட்ட ஒரு ரீவைட்டலைஸ்ட் டீம் மாதிரி தெரியுறாங்க? எனக்கு அது சொல்லும் போதே நாசியஸாக இருக்கு. பட் த ட்ரூத் ஆஃப் த மேட்டர் இஸ் தே லுக் டிஃப்ரெண்ட், தே லுக் குட். அவங்களுக்கு நல்லது வேறு நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சேர்மனை துரத்தி அமிச்சிட்டானுங்க. ஸோ அவுட் சைட்லையும் சரி இன்சைட்லையும் சரி, பிச்சுக்கு அவுட் சைட் பிச்சுக்கு இன்சைட், தே சீம் டு பி ஹேவிங் குட் மூமெண்ட்ஸ். ஸோ வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ் கேம்? ஐ திங்க் ஆப்வியஸ்லி ஃப்ராங்க் வந்து நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு கன்ஃபார்மாக, அது வந்து தப்பாக சொல்லவே முடியாது. ஹீ இஸ் டெஃபினெட்லி பிக்ட் அப் ஃப்ரம் இதுதான் ஏர்ன்ஸ் பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலாக போன சீசன். பட் நம்பால் வந்து ரெஃப்யூஸ் டு ஒரு என்ன சொல்கிறது ஒன் ட்ரிக் போனி மாதிரி ஆடினிருந்தான் போன சீசன். ஸோ எல்லாத்துக்கும் ஆன்சர் ஷீட்டில் அதே ஆன்சர் தான் எழுதியிருந்தான் பேசிக்காக எக்ஸாமில். ஸோ அதுதான் பண்ணிட்டு நம்பால். ஐ திங்க் ஸ்பர்ஸ் வந்து ஐ திங்க் தே ஹவ் பீன் வெரி லக்கி ப்ரோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபிக்ஸ்சர்ஸ் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் 7 ஃபிக்ஸ்சர்ஸில் வந்து அந்த சிட்டி கேம் தவிர, அந்த சிட்டி கேம் வந்து அது வந்து சிட்டி வந்து என்ன பண்ணாலும் ஸ்பர்ஸ் ஜெயிக்க முடியாது, அது எந்த மேனேஜர் இருந்தாலும். அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது தான். So City game, forget about it. They are going to win that game. But I really think Spurs have had a really good first 7-8 game ஓட fixture list. அது தவிர யாருமே பெருசாக ஆடல. ஐ மீன் பெரிய டீம் மாதிரி எதுவுமே தெரியல. ஸோ ஐ திங்க் அண்ட் ஃபார் த ஃபேக்ட் தட் அவங்க ரீஎன்ஃபோர்ஸ் பண்ண பிளேயர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் ஐ திங்க் வேர் தே ஸ்டாண்ட் இஸ் கரெக்ட். அவங்க வந்து தேர்டில் இருக்கிறாங்க. ஐ திங்க் வி ஷுடன்ட் பி சர்ப்ரைஸ்ட் ஆக்சுவலி. ஹேவிங் செட் தட் ஐ திங்க் வில்லா வந்து கொஞ்சம் நியூ ரெயின் ஆஃப் ஃபார்ம் மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ப்ரோ. எஸ்பெஷலி போன 2 பிரீமியர் லீக் கேம் வாஸ் அட் ஹோம். ஸோ அது வந்து தே ஹாவ் டு கெட் 3 points சொல்லிட்டு அந்த ஃபுல்லம் கேமோட 3-1 ஜெயிச்சானுங்க. அண்ட் ஐ திங்க் யார் ஜெயிச்சானுங்க, வேறு யாரோ ஜெயிச்சானுங்க நடுவில், வெஸ்டாம்னு நினைக்கிறேன். யா வெஸ்டாம், சாரி பர்ன்லி, மை பேட்.
பர்ன்லியை ஜெயிச்சானுங்க. ஸோ Burnley, நானும் ஆதி ப்ரோவோட தான் ஐ எம் ட்ரைங் டு கோ ஃபார் அ ட்ரா தான் ப்ரோ. ஆக்சுவலாக ஐ திங்க் இது ட்ரா இல்லைன்னா ஸ்பர்ஸ் வின் அந்த மாதிரி தான் முடிவாகும். ஹை ஸ்கோரிங் டிராவா லோ ஸ்கோரிங் டிராவா? ஒரு ஹை ஸ்கோரிங்ல வாய்ப்பே லோ இல்ல ப்ரோ. ஸ்கோரிங் ட்ரா. ஆமா, Frank is very என்ன சொல்றது டிஃபென்சிவ்லி இஸ் வெரி குட் அட் 4 கோல் விடுற மேனேஜர்லாம் கிடையாது. பட் அதுதான் அவங்களோட இது வினையும் கூட. they are not able to create chances. பெருசா அவங்க தூக்கி போடுறாங்க, லெஃப்ட்ல திருப்பி பேக் பாஸ் பண்றாங்க. they are not ஆன்ஜ் வந்து வேற மாதிரி, அது அப்படியே ஆப்போசிட். நீங்க வாங்க, ஃப்ரீயா இருக்கு, டோர் ஃப்ரீயா இருக்கு, அடிச்சுக்கோங்க, நாங்க ஒரு 2 கோல் அடிச்சுக்கோ, நீங்க 4 கோல் அடிச்சுக்கோங்கன்றவாரு. ஸோ தட்ஸ் த டிஃபரன்ஸ். they are finding அந்த ஃபீட், they are finding the feet again. So draw is a fair result நினைக்கிறேன், considering its first home. Okay, I think நீங்க ரெண்டு பேரும் you talk me into a draw. நான் வந்து முதல்ல வில்லா வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் you can bro வில்லா வின் பண்ணா நான் சந்தோஷமா தான் bro இருப்பேன். பட் அது நடக்குமா இல்லையா, அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். We'll have a good evening. But yeah, Spurs வந்து நம்பர் 10 இல்லாத ஒரு குறையை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இந்த சீசன். they don't have a lot of creativity. பட் அதையும் தாண்டி கோல் ஸ்கோரிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படி. So with that, moving on to probably the game of the week, Liverpool hosting Man United. ஆதி, நான் வந்து இதே ஸ்டார்ட் பண்ணுறேன். லிவர்பூலோட சீசன் so far உங்களுடைய அசஸ்மெண்ட் என்னது, அண்ட் வாட் டு தே ஹாவ் டு டூ மேன் யுனைடெட் தோக்கடிக்கிறதுக்கு? It's not been great to start with. even though நாங்கள் வந்துட்டு செகண்டில் இருக்கோம், ரிசல்ட்ஸ் டர்ன் அவுட் பண்ணியிருக்கோம். பட் உண்மையை சொல்லணும்னா we have not been good. we have not been goodன்றதை விட we have not found solutions. அவ்வளோதான், as simple as that. பிளேயர்ஸ் இல்லை, அது இல்லைங்கிறத விட we have not found solutions. அண்ட் இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, இது சொன்னால் எங்கள் ஆளுங்களே கடிப்பாங்க தான் நினைக்கிறேன். we are missing Trent actually. like Trent இல்லை, the creativity that he possessed, அந்த ஒரு ஃபேக்டர் தான் நாங்கள் வந்துட்டு கவர் அப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். we are covering up through சென்ட்ரலாக ஆட பார்க்குறோம் நாங்கள். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகுதானா? ஆக மாட்டேங்குது. we lose ball, we lose possession at a very unfamiliar position. அந்த பொசிஷன்லேருந்து opposition ஈஸியாக கவுண்டர் பண்ணிட்டு they are scoring. that's why we look very vulnerable in the defense. our defense are not bad, பட் எங்களை அட்டாக் வந்துட்டு ஃப்ளூயிடாக இல்லாதனால the way we lose the possession, that is making us work more harder in the defense. அது vulnerable ஆக்குது எங்களை. that is what I will say. if we are being clinical, because பொசிஷன் வச்சிருக்கோம், பால் நிறைய வச்சிருக்கோம், ரீசைக்கிள் பண்றோம், அப்போ என்ன பிரச்சனைனா எங்களால் அந்த கம்ப்ளீட் பண்ண முடியல, கிளினிக்கலாக இருக்க முடியல. ஸோ we are not able to ஒரு அட்டாக்கை ஃபினிஷ் பண்ண முடியல, பிகாஸ் பாலை முன்னாடி தள்ளவே நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ ஒரு மிட் பிளாக் போட்டாலே நாங்கள் மாட்டிக்கிறோம் அந்த இடத்துல. which is why I am very afraid of United at this point. லைக் அவங்க பண்றதே வந்துட்டு அந்த அந்த நாங்கள் என்ன இது பண்றோமோ அதுக்கு ஸ்லைட்டா கவுண்டர் பண்ற மாதிரி. பிகாஸ் we always struggle against a 3-4-3 team. லைக் 3 டிஃபென்ஸ் அந்த மிட் பிளாக் இருந்தாலே we tend to struggle. பட் எனக்கு என்ன ஒரே ஒரு இதுனா, யுனைடெட் வந்துட்டு they are again ஒரு மொமெண்டம் பேஸ்ட் டீம். ஒன்று அவங்க வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் டீம், இல்லைன்னா உலக குப்பை டீம் அவங்க தான், அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ சண்டர்லாண்டை ஜெயிச்சுட்டு தே வெரி காம், எல்லாமே கிளப்ல எல்லாம் சுமூகமாக போய்கிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லாத மாதிரி தான் இருக்காங்க அவங்க ஃபேன்ஸ் அண்ட் எல்லாருமே. ஸோ தே வில் ட்ரை டு பி யுனைடெட் கொஞ்சம் ஹோல்டு இருக்கு, லிவர்பூலுக்கு ஓவராக ஒரு ஹோல்டு இருக்குன்னு ஃபுட்பால் ஆட பார்ப்பாங்க. தட் இஸ் வேர் we need to get advantage of them. அவங்க வந்துட்டு when they are desperate for a win, ஒரு யுனைடெட் வந்து எப்படியா போன தடவைலாம் வர்றப்போ நல்லா ஞாபகம் இருக்கு, எப்படியாவது 5 கோல் விடக்கூடாது, 4 கோல் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு they almost would have won the game at Anfield. மொட்டுருவான் கடைசியில். I think it was half side நினைக்கிறேன், but anyways yeah, that's the story. அந்த மாதிரி யுனைடெட் வந்துட்டு டெஸ்பரேட்டா இல்லை, திமிரா ஆனாங்கன்னா we can get advantage over them. பட் அவங்க ரொம்ப டெஸ்பரேட்டா ஒரு பிடிப்பா ஆடணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஐ டோன்ட் திங்க் we will lose, பட் ட்ரால முடியும்னு நினைக்கிறேன். ட்ரா இன்ட்ரெஸ்டிங். ஹேமந்த், பெஞ்சமின் ஷெஸ்கோ வந்து இன்டர்நேஷனல் பிரேக்ல கோல் ஸ்கோர் பண்ணியிருக்கான் ஸ்லோவேனியாவுக்கு.
ஸ்லோவேனியா தானே ஆமாம். அண்ட் ப்ரூனோ இஸ் ப்ரூனோ. யுனைடெட் டீமில் வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் ஹேட் சம் வெல் டிசர்வ்ட் ரெஸ்ட்டு, ட்ராவல்லாம் இல்லாமல். இதை வச்சுக்கிட்டு அவங்க ஆன்ஃபீல்ட் ட்ரிப்புக்கு வில் தே ஃபீல் தி எனர்ஜி, வின் பண்ணுறதுக்கு வாட் இஸ் தேர் சான்சஸ்? வின் பண்ணுறதுக்கு வந்து தே ஹாவ் டு டிஃபெண்ட் வெல். ஸோ பட் தே ஆர் நாட் அ வெரி குட் டீம் டிஃபென்சிவ்லி மேன்செஸ்டர் யுனைடெட். ஸோ எனக்கு ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் யூ சே ப்ரோ, ஐ திங்க் லிவர்பூல் இந்த கேம்லாம் ஜெயிச்சிருவானுங்க ப்ரோ. லைக் இது வந்து ஐ நோ ஆதி ப்ரோ வந்து சொன்னார் இது வந்து லைட்டாக பனானா ஸ்கின் கேம் தான், லைக் இது எஸ்பெஷலி லிவர்பூல் இருக்கிற ஃபார்ம். பட் ஐ திங்க் அந்த பிரேக் வந்து ஹேஸ் கம் அட் அ குட் டைம் ஃபார் லிவர்பூல்னு எனக்கு தோணுது, இன் மை ஒப்பீனியன். எஸ்பெஷலி அந்த என்ன 3 கேம்ஸில், பிகாஸ் 2 பிரீமியர் லீக் கேம் ஒரு சாம்பியன்ஸ் லீக் கேம் வர தோத்தானுங்க. ஸோ இது வந்து வாஸ் டெஃபினெட்லி நியூ டெரிட்டரி தான். பட் ஐ திங்க் லிவர்பூல் வின் ப்ரோ. ஃபயர் பவர் இஸ் டூ மச் ப்ரோ. I know they might not be firing at all cylinders, but that firepower is too lethal. Liverpool oda front three. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு ஆதி ப்ரோ கிட்ட தான். ப்ரோ நீங்க சொன்னீங்கல்ல ட்ரெண்ட் மிஸ் பண்றீங்கன்னு, பட் ஹவு இப்போ இந்த ஃப்ரிம்பாங்கோட ப்ரொஃபைல் எனக்கு புரியல ப்ரோ ஆக்சுவலா உங்க டீமுக்கு. பிகாஸ் அவன் வந்து நெதர்லாண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அவன் ரைட் விங்ல ஆடுனுக்கிறான் ஆக்சுவலா இன்டர்நேஷனல் பிரேக்ல. அவன் ரைட் விங்கரும் கிடையாது, ரைட் பேக்கும் கிடையாது, அவன் ரைட் விங் பேக். அவன் ஆக்சுவலா யுனைடெட் ஆட வேண்டிய ஒரு பிளேயர். இவட பெர்ஃபெக்ட்லி சொல்லிட் இன்ஸ்டெட் ஆஃப் டாலோட் பல அவங்க ஆடி இருக்கலாம். He is absolutely right. அதுதான் அவனோட இது. see எங்களோட கான்செப்ட் என்னன்னா, ஸ்லாட் வந்துட்டு he wants to behave like PSG. லைக் நீங்க பாத்தீங்கன்னா கெர்கெஸ் அண்ட் ஃப்ரிம்பாங் 2 பேரும் மேல போயிட்டு ஃப்ளை பண்ணிட்டு ஆடுற பிளேயர்ஸ், ஓகேவா? அண்ட் சென்ட்ரலி என்னன்னா சென்ட்ரலா வந்துட்டு அட்லீஸ்ட் நம்ம அந்த பக்கம் கிரியேட் பண்ணிட்டு விங்ஸ் அப்படி ஓட விட்டு சாலாவை வந்துட்டு உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கறதான் பிளான். இட் இஸ் நாட் ஒர்க் அவுட். ஒரு கேம்ல பர்ன்மவுத் ஃபர்ஸ்ட் கேம் அப்பவே கேரகர் வந்துட்டு சொன்னான், தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஜாலியா போறான் இந்த பக்கம் செமன் ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு. At that point he reverted back to his own இது asking Kerkez to be the third center back. அவனோட ஸ்ட்ரெngth அவன் வந்து கம்மி பண்ணிட்டு இருக்கான். And Frimpong he was injured a bit, and the flow இல்ல. Bradley again first season சொன்ன அப்புறம் you know he's not been at his best or அந்த ஒரு இது கொடுக்கல. ஸோ the Frimpong வந்துட்டு ஆக்சுவலா இந்த ப்ராப்ளமே கிடையாது. Frimpong வந்துட்டு எப்படி சொல்றது, we are not going to play through wings. அவன் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் அங்கேருந்து ஒரு கிராஸ் போடுறதோ அங்கேருந்து ஒரு பாஸ் போடுறதோ கிடையாது. எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ளோரியன் வர்ட்ஸ். ஃப்ளோரியன் வர்ட்ஸ் ஒர்க் பண்றது தான் ஸ்லாட்டோட வேலை. ஸ்லாட் ஹாசன்ட் ஃபவுண்ட் தட் சொல்யூஷன் yet. அந்த ஃப்ளோரியன் வர்ட்ஸ்க்கு கிடைக்கிற பொசிஷன் வந்துட்டு அட் த ரைட் பிளேஸ் ரைட் மொமெண்ட் இருந்தாதான் he'll be able to. அவனுக்கு கிடைக்கும் போதே 3 பேர் வந்துட்டு ஈமொக்க மாதிரி மொத்திடுறானுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. because that is the position that he plays. So he has to come back, get the ball. ஓடேகார்ட் என்ன பண்றான் உங்களுக்கு, அவன் போன சீசன்லாம் வந்துட்டு he'll come சலீபா கிட்ட வந்து பாலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருதுன்னு ஓடிட்டு போய் சாக்காக்கு பால் கொடுப்பான். அதே தான் இவனுக்கும் பண்றான். பட் தட் ஹேஸ் டு பி இன் அ வெரி ஒரு ஃப்ளூயிடான ஒரு வேலை இருக்கணும். அப்பதான் இந்த அட்டாக் கிளிக் ஆகும். இல்லைன்னா போன தடவை ட்ரெண்ட் இருந்தா அதனால சாலா வந்துட்டு சாலா வாஸ் ஃபெட். இப்ப யார் இருக்கா, யாருமே கிடையாது. இசாக் பேட் பிளேயர் கிடையாது. பட் இசாக் பந்து போனாதான் இசாக் ஒரு பிளேயர்னே சொல்ல முடியுங்க. தட் இஸ் வாட் வி ஆர் மிஸ்ஸிங். தட் இஸ் அந்த ஒரு இடம் சால்வ். பட் தட்ஸ் a huge thingல. that's the change that we are seeing from last season to this season. Players விட the way we play, how we set up is what differs. அது it will take some time. In my opinion it will take at least until January. அதுக்குள்ள நீங்க தூக்கிட்டு ஓடிடுவீங்க. Yeah, I mean I'm pretty sure of it. இல்ல கரெக்ட் தான் bro, because இசாக் கூட வந்து ப்ரீ சீசன் இல்ல, he does not look match ready actually. Alexander Isaac, Florian Wirtz எனக்கு தெரியல. I don't know what and one more thing. See last season உலகத்துக்கே தெரியும், பிரீமியர் லீக்குக்கே தெரியும், சாலா was the main man. சாலா ஓடுவான், சாலாக்கு பந்து போகும், சாலா will either take a shot, will create a chance or he will score a goal himself. இன்னைக்கு you tell me who's the main man? There is Salah, there is Isak, there is Inform Ekitike, and there is 100 million Florian Wirtz. But in my opinion, Wirtz is the main man. Wirtz சுத்தி தான் கேம் நடக்கும் ஃபியூச்சர்ல. He is the future. Salah is not going to be the main man.
No. I mean, Gakpo வந்துட்டு இஸ் லைக் என்ன சொல்றது, ஹீஸ் நாட் த ப்ராப்ளம் ஆர் இஸ் நாட் த மெயின் மேன். ஆனா எல்லாருமே எங்க ஃபேன் பேஸே கேக்போ மேல திரும்பிட்டாங்க. அவன் தான் பிரச்சனை, அவனை தூக்கிட்டா சரியாயிடும்னு. இஸ் நாட் த ப்ராப்ளம் அட் ஆல். அவன் வந்து அவன் நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, எவ்ரி ஒன் ஆர் ஷூட்டர்ஸ் ஹியர். லிவர்பூல் எங்க எவ்ரிவேர் கோல்ஸ் வரும். பட் ஆர் வி ஃபைண்டிங் ourselves in a கோல் ஸ்கோரிங் பொசிஷன்? கிடையாது. மொக்கிடுறானுங்க, எங்க கிட்ட ஸ்பேஸே கிடையாது. நாட் ஃபைண்டிங் ஸ்பேசஸ். அது வந்து ஆர்சனலுக்கு இதே ப்ராப்ளம் தான் இருக்கு. பட் யூ ஆர் சோ குட். ஒன்னு டிஃபென்சிவ்லி யூஆர் ஃபைன், யூஆர் யூனிட் அண்ட் யூ ஸ்கோர் சம்திங் லைக் ஒரு செட் பீஸ் இருக்கு. இவங்க செட் பீஸும் டிஃபெண்ட் பண்ண மாட்டானுங்க, செட் பீஸ் ஸ்கோரும் பண்ண மாட்டானுங்க. ஓப்பன் பிளேல இருக்கா அப்படின்னா அதுவுமே ஸ்ட்ரகிளா இருக்கு. தட் இஸ் வை வி ஆர் வெரி என்ன சொல்றது பேட் மொமெண்ட். பட் இட்ஸ் அகெயின் இது வந்துட்டு ஒரு பாயிண்ட் தான். லைக் போன சீசன் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன், சுபிமெண்டி வந்துட்டு ஐ திங்க் நம்ம பேசுறப்போ ஐ திங்க் அவன் ரிஜெக்ட் பண்ணல. பட் நம்ம பேசின அப்புறம் வந்துட்டு he rejected. That was a disaster. ஆனா the moment he made Gravenberch as a 6, மொத்த கிளப்போட டைனமிக்ஸே மாத்திருச்சு. It's just one point or one moment that will change how we play. If we find that string, கண்டிப்பா we'll get through this. இல்லைன்னா கஷ்டப்படுவோம். We'll struggle to find a goal. ஃபயர் வச்சு என்ன பண்றது, பால் போகணும் இல்லை ஃபார்வர்ட்ஸ்க்கு. I agree. That's fair. எனக்கு வந்து ஐ ஃபீல் லைக் இந்த கேம் வில் பி அன் ஈஸி ஒன் ஃபார் லிவர்பூல். யுனைடெட் வந்து தேர் கமிங் ஆஃப் ஆஃப் வெல் டிசர்வ்டு விக்ட்ரின்னு சொல்லலாம். பர்ன்லியோட ஆடினாங்களா, சந்தர்லாண்டோட ஆடினாங்க, ரிசர்வ்டு விக்ட்ரி. Sunderland deserved victory, and then before that they lost to Brentford 3-1. But coming into this game week in form, I don't think it will be enough. Liverpool 2-1 அப்படின்னு அதே மாதிரி இன்ஜுரி டைம் வின்னர், அதான் நான் கால் பண்ணுறேன். லாஸ்ட் கேம் பாடி தான். பட் அட்லீஸ்ட் யூல் ஹேவ் நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க. மண்டே நீங்கள் ஆதி, டு ஹேவ் டு ஒர்க் அட் தட் டைம் ஆர் இல்லை சண்டே நைட்? வாட் இஸ் யுவர் ஷிஃப்ட் ஸ்கெட்யூல் லைக்? No, I mean Saturday, Sunday I have off, so I don't have a problem. Off. 9 o'clock game. India neat-ஆன நைட் கேம் தான். So that's right. Yeah, I forgot about that. Champions League தான பிரச்சனை. Alright, moving on to the last game of the game week. இந்த லிவர்பூல் கேமே லாஸ்ட் கேமாக வச்சிருக்கலாம், தேவையில்லாமல் ஒரு மண்டே கேம். வெஸ்ட் ஹாம் Brentford. வெஸ்ட் ஹாம் ஹோஸ்டிங் Brentford at home. இந்த கேம் எப்படி முடியும்? What do you guys think? Hemant, I'll start with you. நூனோ ஃபர்ஸ்ட் வின்பா. அதான் நானும் சொல்லலாம்னு வந்தேன். ஸோ மண்டே நைட் அண்டர் த லைட்ஸ். ஸோ நூனோ வந்து கன்ஃபார்மாக ஜெயிச்சிருவான். ஐ திங்க் ஹீ இஸ் அ வெரி எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜர் who'll turn the tables at West Ham at least. ஒரு மிட் டேபிள் மேபி ஒரு என்ன சொல்கிறது 9th to 14th அந்த மாதிரி எங்கேயாவது முடிப்பானுங்க இந்த சீசனு. இதுதான் ஃபஸ்ட்டு விக்டரியாக வரப்போகுது. அண்ட் ஜாரட் போவன் வந்து கன்ஃபார்மாக ஒரு கோல் போட்டுருவான். நல்ல ஃபார்மில் இருக்கிறான் பையன். ஆமாம், ஜாரட் he is also in my forward consideration. மெட்டட்டாவா போவேனான்றது தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆதி? வெஸ்ட் ஹாம் Brentford, can they pull the rabbit out of the hat? அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. பிரென்ஃபோர்டும் நான் 2-3 கேம் பார்த்தேன். அவங்க வந்துட்டு அகெயின் அந்த அட்டாக் பண்ற ஜேடன் ஆந்தனி மாதிரி இங்கே ஒட்டாரான்னு ஒருத்தர் இருக்கான், இந்த போர்ன்மவுத்லேருந்து. இது he can hurt them. அதுவுமே இருக்கு. பட் ஐ திங்க் நூனோ வந்துட்டு he'll get things back. கிடையாது, உங்க ஃபர்ஸ்ட் கேமே ஆர்சனல் தானே, உங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் கேமே. அது கொஞ்சம் ரிலேட்டிவ்லி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த கேம் ஐ திங்க் வெஸ்ட் ஹாம் அகைன் as he said நைட்டு ஒரு 3-1 அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அது வெஸ்ட் ஹாம் வந்துட்டோம்டா நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட், அதே கவுண்டர் அட்டாக். அவனுக்கு யார் ஆடுவாங்க? இவனும் நான் நின்று கவுண்டர்ல பண்றேம்மா. பிரென்ஃபோர்டும் அப்படிதான் ஆடுவான். டிஃபென்ஸ் இங்க போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓபன் அப் ஆவாங்கன்னு தோணுது. Lucas Paqueta வேற, he's in a good form for West Ham. Recently he's been cleared of all betting allegations வேற, so weight lifted off his shoulders. அந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருக்காங்க வேற. So yeah, I'm sure he will come good for West Ham.
ஆல்ரைட், தட் brings up a wrap to game week 8. இந்த கேம் வீக் 8ல் வந்து நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ண ரிசல்ட்ஸ்லாம் கமெண்ட்ஸில் என்கேஜ் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், வட லண்டன் என்கரேஜ் பண்ணுங்க எங்களை. அண்ட் இஃப் யூ டிஸ்அக்ரி வித் எனி திங் ஆர் அக்ரி வித் எனி திங் ஏன்னு சொல்லுங்கள். We will see you again midweek next week with another episode of Game Week Preview Review. Hopefully மறுபடியும் full house Hemant and I will bring எதுவும் work conflicts, family conflictsலாம் வராமல் இதுக்குள்ளே வருவோம் அப்படின்னு நம்பி Hemant and Adhi, thank you so much for your time. Adhi, உங்களுடைய early hours of the day, Hemant week after your birthday week. All love here. Thank you so much for your time. Thank you, bro. Thank you. அடுத்த கேம் வீக்ல பார்ப்போம் பாய்ஸ். See you later. Sure, All right, thank you so much.